இந்தியாவில் ஒரு 200-300 பேர் வகுப்பு சொத்தை வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள். இதுக்கு எதிராக யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வகுப்பு சொத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த சொத்தும் வகுப்பு சொத்துன்னு சும்மா சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் முழுமையாக ரெக்கார்டு வேணும், எல்லாத்தையும் காட்டணும். வகுப்போடுல இருக்கிற சொத்துக்கள்லாம் இப்ப இருக்குல்ல, அதை பூரா ஆன்லைன்ல போடணும். ஆன்லைன்ல கவர்மெண்டுடைய போர்ட்டல்ல உடனே ஆன்லைன்ல போட்டுறணும். இனிமே யாரும் வகுப்பு பண்ணுனா 90 நாட்களுக்குள்ள கவர்மெண்டுடைய அந்த வகுப்போடுடைய அந்த கவர்மெண்ட் போர்ட்டல் ஆன்லைன் போர்ட்டல்ல போட்டுறணும், வலைதள போட்டுறணும். அதே மாதிரி இந்த கேஸ் நம்ம அந்த வகுப்போடு வாரியத்தினுடைய இதுல போய் கேஸ் நடத்துறீங்கல்ல, நடத்தி அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டா 90 நாளைக்குள்ள நீங்க நீதிமன்றத்தை நாடணும், கால அளவு நிர்ணயிச்சிருக்காங்க. இதுதான் இந்த 10. அமித்ஷா அவர்கள் இந்துக்கள் யாருமே இடம் பெற மாட்டார்கள் பாராளுமன்றத்தில் தெளிவா சொல்றாரு. அவர் அதை சொல்லும் போது மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாரும் இடம் பெற மாட்டார்கள் அவர் சொல்றாரு. அப்ப இதுதான் இன்னைக்கு இதுல எங்கே என்ன தப்பா இருக்கு, எதுல தப்பா இருக்கு? இதை ஏன் வரவேற்க கூடாது? தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இதை வரவேற்கிறது, இந்த சட்டத்தை தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வரவேற்கிறது. என்ன காரணம்? இது எப்பவே செய்ய வேண்டியது. இப்ப இதுல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு 200-300 பேர் வகுப்பு சொத்தை வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள். இதுக்கு எதிராக யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வகுப்பு சொத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க.